أَمَّن يُجِيبُ الْمُضْطَرَّ إِذَا دَعَاهُ وَيَكْشِفُ السُّوءَ وَيَجْعَلُكُمْ خُلَفَاءَ الْأَرْضِ. Assalamu alaikum. Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கிற? Hope everyone safe and healthy. இந்த இயர் ஜனவரி ஸ்டார்ட் ஆகின மட்டும்தான் அந்த ஸ்டார்ட் ஆகின ஸ்பீட்லேயே முடிஞ்சு இப்போ ஃபெப்ரவரியும் ஸ்டார்ட் ஆகிட்ட. லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஏர்லி மார்னிங் 4:45க்கு எலும்பி பிரயாசலம் எடுத்துட்டு அண்ட் எங்களோட காஃபியும் குடிச்சிட்டு அண்ட் தென் ஈக்கிற மார்னிங் வேலை செஞ்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஏர்லியாகவே எடுக்க லைக் 7 o'clock எடுத்துடுறேன். அன்றைக்கி எங்களோட வீட்டில் வந்து கடையிலேருந்து வாங்கின ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் அண்ட் இந்த இட்லி வந்து உம்மா அனுப்பியிருந்தேன். ஸோ ரெண்டாவதாக அதையும் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் டேஸ்டியாக தான் இருந்தது. அண்ட் மிச்ச நாளாக ஃபிஷ் வாங்குவோம்னு சொல்லி தான் சத்தம் கேட்கலையே குயிக்காக முன்னுக்கு போய்த்து நிற்கிறேன். எங்களோட வீட்டில் ஃபிஷ் வந்து ஜஸ்ட் குக் பண்ணினு சொன்னால் பெருசாக ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. அதே ஃப்ரை பண்ணினு சொன்னால் எல்லோரும் விரும்புகிறேன். இன்றைக்கி வீக்கெண்ட்ஸுன்றனால வீட்டில் வந்து எல்லோரும் ஈக்கிரமாயித்தான் மார்னிங் ஓடியே கிட்ஸையும் கூட்டிட்டு வீட்டில் டஸ்ட் ஆஃப் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறதும் அந்த மாதிரி தான். தனியாக செய்யக்குள்ள சரியான ஒரு டயர்ட், கிட்ஸோடு சேர்ந்து செய்யக்குள்ள அதை வந்து விளங்குறையில் எப்படியும் செஞ்சு பண்ணுறோம். ஒவ்வொரு கிட்ஸும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த சைடை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளக்குள்ள எல்லாம் செஞ்சு பண்ணுற மாதிரி. கர்டன் எல்லாம் அதோடையே ரிமூவ் பண்ணி அதையும் வாஷ்க்கு போட்டுடுறேன். நான் இந்த கர்டன் ரிங்ஸ் எல்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த கர்ட்டனை கழுவக்குள்ள அதுவும் ரிமூவ் ஆகும் சொல்லி நான் அட்லீஸ்ட் ஒரு ரோப் ஒரு கவர் உண்டாலும் சரி ஒரு ஷாப்பிங் பேக் உண்டாலும் சரி ஃபுல்லாக கெட்டி எடுக்கிறேன். நான் இப்போ கெட்டிட்டு அப்படியே வாஷ்க்கு போட்டிக்கு வாஷ் பண்ணி முடிஞ்சு பார்க்கக்குள்ளே எந்த ஒரு கர்டன் ரிங்கும் ரிமூவ் ஆகாமல் அப்படியே இக்கி மந்த் ஆஃப் ஷாபானும் ஸ்டார்ட் ஆகிட்ட. நெக்ஸ்ட் வந்து ரமதான் தான். ப்ரொஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமஸானுக்கு அடுத்தது கூடையாகவே நோன்பு பிடிச்ச ஒரு மந்த் எதுன்னு கேட்டால் ஷாபான் தான். யாருக்கெல்லாம் கலாவான நோன்பு இதோ இந்த மந்த் முடியும் காட்டி நிற்காமல் மந்த் ஃபர்ஸ்ட்டில் மாதிரியே பிடிச்சிட்டா நல்ல. பெரிசா சொல்கிறதுக்கு எந்த ஒரு டர்ட்டியும் இல்லை. வாஷிங் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி அதால் தான் நான் ஸ்பாஞ்ச் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். டிப் நம்பர் 2 என்னான்னு கேட்டால் நான் பிலாக்க வெட்டுற டைமில் இந்த என்னை நைஃப்பில் அப்படியே பிசின் ஒட்டிட்டேன். அதை ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆயில் பூசித்தான் ஒரு பேப்பரால் ரிமூவ் பண்ண வளமையாகவே. ஸோ இந்த டைம் வந்து ரீசெண்டாக என்ன ஒரு ஆண்டியோட சொன்னால் அப்படி பூசிப்பட்டால் அந்த நைஃப் அப்படியே நெருப்பில் டிரெக்டாக வச்சு நல்லாவே ஹீட் ஆனது அதை வைப் பண்ணினா ஃபுல்லாகவே டக்குன்னு ரிமூவ் ஆகுறேன்னு. ஸோ அதை மாதிரி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாகவே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டேன். அதைத்தான் நான் நினச்சேன் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் குயிக்காக இதில் படுற அந்த பிசினெல்லாம் ஈஸியாகவே உடைய வேண்டிய மாதிரி ஈக்கே. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற டைமில் நிறைய ஸ்பைசஸ் போடணுமென்று இல்லை, சில்லியும் சால்ட் பவுடரும் போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் எங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கிடைக்கிற. அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷையும் அதில் மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் டிரெக்டாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நல்ல டேஸ்ட், நல்லா சால்ட்டும் சில்லியும் எவ்வளோ படுறோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இன்றைக்கி லஞ்ச் வீட்டில் குக் பண்ணலை, வெளியில் வாங்கின ரைஸ் பார்சல் தான். அதுக்கு வந்து ஜஸ்ட் 3 பீஸ் ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நைட் டைமில் பார்க்குற டைமில் நல்ல ஒரு க்ரொசன் மூன் பள்ளி சைட்லேயே இருக்கிற மாதிரி. பட் நாங்கள் எங்களோட ஃபோன் கேமராவுக்கு வந்து ரியலாக விளங்குறேன். மார்னிங் டைமில் க்ளீன் பண்ணி வச்ச பிலாக்கால் உள்ள பிலாக்கா சீடு எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். அதை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அண்ட் தென் வெறும் சில்லி அண்ட் சால்ட் போட்டு அப்படியே ஆயிலே போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். வெரி வெரி டேஸ்டி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் சொப் பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொப் பண்ணலை. சொப் பண்ணாதையும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வெளியில் இருக்கிற தோலை வந்து நாங்கள் பீல் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணினு சொன்னால் இன்னும் நல்ல ஈஸியும் தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே ஸ்கூல்னால் ஈஸ்ட் ரொட்டி மாதிரி செய்கிறதுக்கு நான் வந்து டோ செஞ்சு வச்சேன். பட் எங்களோட சின்னவங்க வந்து அவங்களுக்கு பன் வேணுமென்னால அதை அப்படியே பன் மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டேன். நாங்களும் எங்களோட பாடியை ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னாலேயே மார்னிங்கோட ஒரு வாக்கிங்கும் ஒரு ரவுண்ட் பேத்துட்டு வந்துடுறேன். மண்டே மார்னிங் ஐமன் படிக்கிற ஸ்கூலில் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷன் நடந்த, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். அண்ட் நான் படித்த ஸ்கூலும் அதே தான். சிம்பிள் அண்ட் ஈஸியான இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி ஒன்று தான் செய்ய போகிறேன். நான் இங்கே எடுத்துக்கு மீடியம் சைஸில் ஒரு 6 பொட்டேட்டோஸ் மாதிரி. பொட்டேட்டோஸை ஃபஸ்ட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். தேவையான சில ஸ்கின்னை பீல் பண்ணேலும் நான் ஸ்கின் பீல் பண்ணலை. இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளணும். நான் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்ச ஹாட் வாட்டர்லேயே அப்படியே போட்டு நான் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாயில் பண்ணின பொட்டேட்டோஸ் எல்லாம் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோஸுக்கு நான் ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் வந்து சில்லி பவுடர், சால்ட் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். அது மூணுமே எங்களோட ஸ்பைசஸுக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா பொட்டேட்டோ பீஸ்லேயும் இந்த ஸ்பைசஸ் படுற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். பொட்டேட்டோ பீசஸ் எல்லாம் ஏர் ஃப்ரையரில் போட்டு 180 செல்சியஸ்க்கு 15 to 20 மினிட்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட் பேட்சை 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கொண்டு செகண்ட் பேட்சை வந்து 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணினேன். 15 மினிட்ஸே தாராளமாக போதுமான மாதிரி. செகண்ட் பேட்ச் கோஸ் இன். அல்ஹம்துலில்லா, ஃபைனலி டன். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கு சைட் டிஷ்ஷாக அவங்களுக்கு யூஸ் பண்ணேலும் கார்லிக், மயோனைஸ், டொமேட்டோ சாஸ், வாட் எவர் சாஸ் இந்த மாதிரி அவங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அவங்க எல்லாமே விரும்பி தின்னுவாங்க. இந்த வெஜ்ஜஸ்க்கு கம்பல்சரியில் சைட் டிஷ் சும்மா திண்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கு. வகைவகையான தொழுகைகள், வகைவகையான தொழுகை இருக்கிறது போல தொழுகையில் ஒரு தொழுகைக்கு ஜும்மா தொழுகை. என்ன சொல்லுங்க? அது எப்படி தொழுகிறோம்? அது எப்படி தொழணும்? சேம் டே ஈவினிங் ஆஃப்டர் அசர் எங்களோட ஃப்ரெண்ட் மஸ்ஜிதில் பயான் நடந்த அதுதான் இது. ஈவினிங் டைமில் ஸ்வீட் கிரேவிங்மாக இருந்தது. ஸோ அதனால் இந்த பஸ்பூசா செய்வோம்னு சொல்லி நூன் தான் இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாரது இன்றைக்கு எனக்கு. மிக்சர் மேட் நாங்கள் இது செஞ்சுட்டு இருக்கிற டைமில் எங்களோட ஃப்ரெண்ட் மஸ்ஜிதில் பயான் பைத்துட்டு தான் ஆக்கி சடனாக நோ வந்து ஹாய் ஹம்னா ஐ எம் டூயிங் கப் கேக்குன்னு சொல்லி அப்படியே சொல்கிற வீடியோவில் பஸ்பூசை தான் செய்கிறது அவருக்கே மறந்துட்டேன்.
அவரோட காம்படிட்டர் எப்பயுமே வந்து என் நீஸ் தான், என் நீஸ் ஹம்னா. ஸோ அதுக்கு தான் அவரோட பேரை யூஸ் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லி இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.